Times 24/7. தமிழ்நாடு டைம்ஸ் 24/7. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி. பிரபல தமிழ் சினிமா நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆரத்தியை விட்டு பிரிவதாக அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு தமிழ் சினிமா ரசிகர்களிடையே மிகப்பெரிய மனவேதனையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 2003ஆம் ஆண்டு ஜெயம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் ரவி என்கிற ஜெயம் ரவி. பிரபல சினிமா எடிட்டர் மோகனின் மகனான ரவி இந்த திரைப்படத்தின் மூலம் ஜெயம் ரவியாக மாறினார். இதன் பின்னர் பல படங்களில் நடித்து தனக்கென தனி பாணியை உருவாக்கி கொண்டவர் ஜெயம் ரவி. இவருக்கும் ஆரத்திக்கும் கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. சென்னை பார்க் ஷெரட்டன் ஹோட்டலில் நடைபெற்ற திருமண விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன், சூர்யா உள்ளிட்ட ஏராளமான சினிமா நட்சத்திரங்கள் கலந்து கொண்டார்கள். ஆரத்திக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையே நடைபெற்றது காதல் திருமணம்தான். ஆனால் ஆழமான காதல் இல்லை. ஒரு கல்லூரி விழாவில் ஆரத்தியை ஜெயம் ரவி சந்தித்தார். இதன் பின்னர் இருவரும் காதலிக்க தொடங்கினார்கள். இடைப்பட்ட காலத்தில் ஆரத்தி ஸ்காட்லாந்து சென்று விட்டார். அங்கு சென்று வேர்ல்டு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற பட்ட படிப்பு முடித்து திரும்பினார். இந்த ஆரத்தி ஜெயம் ரவியை விட 3 மடங்கு 4 மடங்கு கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆரத்தியினுடைய தாயார் சுஜாதா சின்னத்திரைகளில் பிரபலமானவர். இவர் டிவி சீரியல் தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வருகிறார். சுஜாதா ஹோம் புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் அந்த தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. சன் டிவி உள்பட பல தொலைக்காட்சிகளில் இவரது சீரியல்கள் இடம்பெற்றுள்ளன. ஆரத்தியினுடைய தந்தை விஜயகுமார் மிகப்பெரிய தொழிலதிபர். இந்த தம்பதியருக்கு ஒரே மகள்தான் ஆரத்தி. பல கோடி ரூபாய் சொத்துகளுக்கு சொந்தக்காரரானவர் ஆரத்தி. இவர்களுடைய திருமணத்திற்கு பிறகு ஆரவ், ஆரியன் என 2 மகன்கள் பிறந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சிகரமாக குடும்ப வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஜெயம் ரவியை வைத்து அவரது மாமியார் சுஜாதா 3 திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். இதில் கடைசியாக தயாரித்த படம் சைரன் என்ற படம். இந்த 3 திரைப்படங்களுமே மிகப்பெரிய அளவில் லாபம் இல்லாவிட்டாலும் ஓரளவு லாபத்தை தேடி தந்திருக்கிறது. இதற்கிடையே கடந்த 3 ஆண்டுகளாக ஆரத்தி குடும்பத்தினருக்கும் ஜெயம் ரவி குடும்பத்தினருக்கும் தகராறுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்பட தொடங்கின. இந்த பிரிவுக்கு முழு முதல் காரணம் மாமியார் சுஜாதா என்று சொல்கிறார்கள். சுஜாதாவுக்கு சங்கர் என்கிற வளர்ப்பு மகன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் தொலைக்காட்சி சீரியல்கள் நிறுவனத்தை கவனித்து கொண்டிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளாகவே ஜெயம் ரவியினுடைய திரைப்பட தொழிலில் அவரது மாமியார் தலையிட்டு வந்துள்ளார். பட்ஜெட் இவ்வளவுதான் சம்பளம் வாங்க வேண்டும், இப்படித்தான் நடிக்க வேண்டும், இப்படித்தான் செல்ல வேண்டும் என்றெல்லாம் கட்டளைகள் போட ஆரம்பித்ததாக தெரிகிறது. அந்த வகையில் வளர்ப்பு மகன் சங்கர் என்ன சொல்கிறாரோ அதனை கேட்டு நடக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார். இது ஜெயம் ரவிக்கு முழுமையாக பிடிக்கவில்லை. இதற்கிடையே சமீபத்தில் மிகப்பெரிய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று ஜெயம் ரவியை தேடி வந்தது. ஆனால் மாமியார் போட்ட கண்டிஷன்களால் அந்த திரைப்படம் கை நழுவி போனது. தொடர்ந்து மாமியாருடைய தொல்லைகள் அவரது திரைப்பட தொழிலை பாதிப்பதாக அவருக்கு தோன்றியது. இதற்கிடையே ஆரத்தியும் தனது கணவர் மீது சமீப காலமாக ஏனோ சந்தேகப்பட ஆரம்பித்திருக்கிறார். அவர் படப்பிடிப்பு செல்லும் போதெல்லாம் திடீரென தொலைபேசியில் அழைப்பார். தொலைபேசியில் ஜெயம் ரவி வராவிட்டால் உடனடியாக அங்கே இருக்கும் படக்குழுவினருக்கு போன்கள் பறக்கும். அதற்கும் பதில் இல்லை என்றால் இவரை ஷூட்டிங் ஸ்பாட் சென்று விடுவாராம். இப்படி ஆரத்திக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையே குடும்ப பிரச்சனையும் இருந்து வந்துள்ளது. இதுபோன்று தொடர் பிரச்சனைகளால் தனது சினிமா வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என கருதியதால் தான் ஜெயம் ரவி இந்த முடிவை எடுத்ததாக சொல்கிறார்கள்.
கடந்த சில மாதங்களாகவே ஜெயம் ரவி ஆரத்தியை விட்டு பிரிவதாக தகவல்கள் கசிந்து கொண்டிருந்தன. இதற்கு காரணம் ஜெயம் ரவியினுடைய மனைவி ஆரத்தி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து கணவனுடைய புகைப்படங்களை அகற்றினார். இதுதான் முதல் நிகழ்வு. இதன் மூலம் இவர்களது பிரிவு தகவல் வெளியே தெரிய தொடங்கியது. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஜெயம் ரவி இதனை உறுதி செய்துள்ளார். இந்த பிரிவு தனக்கு மிக வேதனையான அனுபவங்களை தந்திருக்கிறது. இருந்த போதிலும் வேறு வழியில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இருவரும் நீதிமன்றம் செல்வதற்கும் முடிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக ஜெயம் ரவி தனது திரைப்பட தொழிலில் கவனம் செலுத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார். ஆரத்தி தற்பொழுது ஜெயம் ரவியுடன் குடும்பம் நடத்தாமல் தனது தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார். தற்பொழுது ஜெயம் ரவியும் ஆரத்தியும் இல்லற வாழ்க்கையிலிருந்து பிரிந்தே வாழ்கிறார்கள். தமிழ் திரையுலகத்திற்கு இது ஒரு வேதனையான நிகழ்வுதான். நடிகர் ஜெயம் ரவியை பொறுத்தவரையில் மிகவும் நல்ல குணாதிசயங்கள் கொண்டவர், குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்டவர். ஆரத்தியும் அப்படித்தான். இருவரும் மிக பாசத்துடன் தான் குடும்பம் நடத்தி வந்தார்கள். இருந்த போதிலும் மாமியார் சுஜாதாவால் இத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட்டன என்று சொல்கிறார்கள்.